இந்த ஒரு வீடியோ போடக்கூடாதுன்னு எவ்வளோ பிளான் பண்ணேன் நான் கோயிலை போட்டா ப்ரோ எப்படி போ தண்ணியை செம்மையாக போகுது ப்ரோ. ஃபைனலாக வாட்டர் ஃபால்ஸ் ஜாட்டு பாருங்கள் கரெக்டாக 5 மணிக்கு க்ளோஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வானம் நல்லா ரெட் கலர் வந்து கதிர்லாம் காய்ஸ் எப்படி இருந்துச்சு ஓவரால் ட்ரிப்பு? ஃபாரஸ்ட்டை தாண்டி வெளியே வந்த பிறகு மணி கேட்டால் இங்கே 2:30 ஆகிடுச்சு. இன்னும் 1 ஹவர் சிவனசமுத்திரா ஃபால்ஸுக்கு. இங்கே மேப்பு காட்டுது 1 ஹவர் சாப்பாடு டைம் வரை எடுக்கணும். நான் கொஞ்சம் காலங்காலத்தில் வந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். 5 மணிக்கு வாட்டர் ஃபால்ஸ் க்ளோஸு. அதுக்குள்ளே நம்ம போய் ரீச் ஆகிடுவோம். ரொம்ப நேரமாக வண்டி ஓட்டி கொஞ்சம் தூரம் வந்தோம். இப்போ நம்ம வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வந்துவிட்டோம். கொள்ளைக்காலை தாண்டிட்டோம். சிவனசமுத்திரம் கிட்டே வந்துன்னு இருக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் அங்கே போய் சேர்ந்துருவோம். ரொம்ப நாளாச்சு சிவனசமுத்திரம் வாட்டர் ஃபால்ஸை பார்த்து. நம்ம ஒருத்தர் கை காட்டுறாரு. ரொம்ப நாளாச்சு வாட்டர் ஃபால்ஸை பார்த்து. இன்றைக்கி போக போகிறோம். வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். எப்படி இருக்குதுன்னு தெரில. தண்ணி கொஞ்சம் மீடியமாக போய்கிட்டு தான் இருக்குது. கிட்டே போய் பார்க்கலாம் தண்ணி ஃபோர்ஸ் இருக்குதா இல்லை இருக்குது இல்லையான்ட்டு. சிவனசமுத்திரா பரச்சுக்கி கங்கனச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வந்துவிட்டோம். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். ஹைவே ரோட்லேயே வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாகுதுங்க. சண்டே ஆனாவே ஃபுல்லு ஹெவி டிராஃபிக் ஆகிடுக்குது எல்லா பக்கமும். இப்போ நாங்கள் போகிறோம், வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறோம், அப்படியே மீன் சாப்பிட்றோம், ரிட்டன் அவங்க ஊருக்கு பிரிஞ்சு போகிறோம். இந்த சிவனசமுத்திரா லெஃப்ட்டில் போனால் காவிரி ரிவர் வரும், ஸ்ட்ரைட்டு போனால் வாட்டர் ஃபால்ஸ். இங்கே ஒரு தர்கா இருக்கும். அந்த தர்கா கிட்ட நிறைய இஸ்லாமிய மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து இங்கே பூஜை பண்ணிவிட்டு வழிபட்டு போவாங்க. தர்கா கிட்ட நிறைய மீன் கடை இருக்கும். நம்ம அவங்க சாப்பிட மாட்டோம். நான் வேலை ரோட் சைடில் நிறைய மீன் கடை இருக்குது, அங்கே வேணால் சாப்பிடுவோம். மக்களே, இந்த ஒரு வீடியோ போடக்கூடாதுன்னு எவ்வளோ பிளான் பண்ணேன் நான். முடியல, போட்டுட்டே போகிறேன். எதனாலனாக்கா ஒரு பெரிய பிளான் வச்சுருந்தேன் இந்த காவிரி ரிவரை பற்றி. பாருங்கள், இதுதாங்க காவிரி ஆறு, சிவனசமுத்திர காவிரி ஆறு. கொள்ளைக்காலா தண்ணி ஃபோர்ஸாக போயிட்டு இருக்குது. இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து அந்த பக்கம் போய்டும் பரச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸுக்கு. அந்த லெஃப்ட் சைடில் போகிறது வந்து கங்கனச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸுக்கு போகும். அதுதான் பரச்சுக்கி கங்கனச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன கூட்டம் கம்மியாக தான் இருக்குது, அதிகமாக இல்லை. வேலை போட்டிங்கில் எடுத்துட்டாங்களா? மீன் கடைங்களும் காணும், மீனும் காலியாக. மீன் சாப்பிடணும் பிளான் பண்ண வந்தோம், ஒன்றுமே இல்லை. ஓரத்தில் மத்திய ரங்கநாதேஸ்வரர் கோயிலுன்னு ஒன்று இருக்குது. இதுதான் அந்த மத்திய ரங்கநாதேஸ்வரர் கோயில். இது ஒன்று பார்த்துருவோம் உள்ளே போயிட்டு. இது ஒரு பெரிய வரலாறாக இருக்குது இந்த கோயிலை பற்றி. நான் போய் பார்த்துட்டு வரலாம் இருங்க ரங்கநாதேஸ்வரர் கோயிலை. ஆடாடா, கோயிலை க்ளோஸா? கோயில் போயிடலான்னு பார்த்தேன், கோயில் க்ளோஸ் ஆகிட்டு. ப்ரோ மத்திய ரங்கநாதேஸ்வரர் கோயில். அதான் இது க்ளோஸ் ஆகிட்டுக்குது. இவனுக்கு தெரியும், டொக்குறாரா பின்னாடி, இவருக்கு தெரியுமே. மூடிட்டு இருக்கிறாங்க. சரி நம்ம போகலாம், வாங்க அப்படியே போகிறோம். அதோட இதா 2 நிமிஷம் ஆகும். நான் மீன் சாப்பிட்டா வர முடியாது, அதனால சொல்கிறேன். மீன் சாப்பிட்ருவோம் அப்புறம் ப்ரோ. முன்னாடி நிறைய கிடைக்குது ப்ரோ. சரி ஓகே போகலாம், அப்படியே போ ப்ரோ. சிவன் கோயிலா முன்னாடி இருக்குது.
கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் போய் நிற்குது, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. சரி ஓகே, நம்ம போயிடலாம் நேராக வாட்டர் பாஸை பார்க்கறதுக்காக. ரைட் சைடு வந்து சிவன் கோயில், இப்படி கோயில் மேலே நந்தி சிலை எங்கன்னா பார்த்துட்டு இந்த மாதிரி இங்கே பாருங்கள், கோயிலுக்கு மேலே நந்தி சிலை. பழைய காலத்து கோயில், ரொம்ப பழைய காலத்து கோயில் இது. ரொம்ப கேவலமாக இருக்குது. இப்போ ப்ரோ எப்படி போ, தண்ணியா செம்மையாக போகுது ப்ரோ, ஃபுல் பவராக போகுது பாருங்க தண்ணி. அப்போ செம்மவா தண்ணி. போகலாம் அப்புறம் ಎಂಟು ಬೈಕು 10 ರೂಪಾಯಿನಾ ಒಬ್ರಿಗೆ? ಎಷ್ಟು ಗಂಟೆ ಕ್ಲೋಸ್ ಇದು? ರೋಡ್ ಯಾವಾಗ ಡ್ಯಾಮೇಜ್ ಆಯಿತು? ಇನ್ನೂ 2 பேருங்க சைடு முன்னாடி போடுங்க. அப்பா உள்ள என்ட்ரி இடம் ரோடு கேஞ்சி போயிடுச்சு போங்க, அந்த மாதிரி ரோடு. இப்போ தான் கொஞ்சம் நல்ல ரோடு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஃபாரஸ்ட்டு, பட் செம்மையாக இருக்கும். புதுசாக பிரிட்ஜெல்லாம் கட்டிக்கிறாங்களாம், போய் பார்க்கலாம். எலிஃபெண்ட் கிராசிங் ஜோனு பார்த்துக்கினே போகணும். 6 பைக். இன்னும் 2 பேர் எங்கே 2 பேர் அப்படி போயிட்டாங்களா? பின்னாடி வந்தாங்களா முன்னாடி போயிட்டாங்களா? கேட்டுக்கு வர சொல். இந்த இடத்துல வைல்டு அனிமல்ஸ் அதிகமாக வரும், அதனால் ரைட் சைடில் பாருங்கள் கம்பி கேட்டு வச்சுருக்காங்க. அனிமல்ஸ் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு. ஏன்னா இங்கே நிறைய வரும் இந்த ரோட்டில், அதனால் 5 மணிக்கு மேலே வண்டி விடவே மாட்டாங்க எந்த காரணத்து கொண்டும். இப்போ 4 மணிக்கு கரெக்டாக நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். யார் வந்தாலும் 4 மணிக்குள்ளே வர மாதிரி பிளான் பண்ணுங்கள், 4-4:30க்குள்ளே. ஏன்னா போயிட்டு ரிட்டன் வரணும்ல, அதனால் சொல்கிறேன். நல்ல ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இது, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வந்துட்டோம், அவ்வளோதான். எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? இங்கே கொஞ்சம் நடந்து வர போகணும். இங்கே பைக் பார்க்கிங் விட்டுக்கிறாங்க, நிறைய கடைகள் இருக்குது. நீ சண்டேன்றதுனால ஃபுல்லு ஊரே எங்களை தான் பார்க்குது. எதனாலனாக்கா we are riders. அதான் ரைடர்ஸ், we are riders. தண்ணி சூப்பரா சாமியாக வந்துங்க பார்த்தியா? இதுக்காக எனக்கு அவார்டு கொடுக்கணும். எங்கே கொடுக்குறீங்க அவார்டு? தான் ப்ரோ. யார்? நவீன் வேணா போச்சு. என்ன ப்ரோ தூக்கு ப்ரோ. கிராஸ் கார்டு பெண்ட் ஆயிடுச்சு. அப்படியே இந்த கிராஸ் கார்டு பெண்ட் ஆகுதுன்னா என்னத்துக்கு ஆகுறது? இங்கே ஒரு சம்பவம் சிக்கிச்சு மக்களே. வந்தோம், டிக்கெட்டு 10 ரூபா. ஃபர்ஸ்ட் எல்லாம் வரும்போது காசு எல்லாம் இருந்துச்சு. என்ட்ரி டிக்கெட் 10 ரூபா ஒரு ஆளுக்கு வாங்கிட்டோம். இதான் என்ட்ரி. கேட்டெல்லாம் போட்டு செட் பண்ணிட்டுருக்குறாங்க. பைக் பார்க்கிங் போனோம், பைக்கிங் 10 ரூபா. இப்போது வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறோம். பாருங்கள், வாட்டர் ஃபால்ஸ் காட்டுறோம் உங்களுக்கு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் தெரிதா உங்களுக்கு? அதுவும் மேலே வந்து பார்க்க போகிறோம், அவ்வளோதான். இது எப்படி இருக்குது? பக்கத்தில் போயிட்டு சொல்கிறேன். பக்கத்தில் போய் பார்த்து போய் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு வரலாம். ஃபைனலாக வாட்டர் ஃபால்ஸ் ரீச் பாருங்க. சிவனசமுத்திரா பரச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ். இது பரணச்சுக்கின்னு சொல்லுவாங்க, பரச்சுக்கின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிறது கங்கனச்சுக்கி, இது பரணச்சுக்கி. அந்த பக்கம் எவ்வளோ பேர் போய்க்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரிலாம் போகக்கூடாது, யாரும் போகாதீங்க, டேஞ்சரு. எவ்வளோ தூரம் இருக்குது வாட்டர் ஃபால்ஸ். கீழே பிரிட்ஜ் பண்ணிக்கிறாங்க, போய் பார்க்கலாம் வாங்க.
ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்து வாட்டர் ஃபால்ஸுக்கு எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பிரிட்ஜ் ஒன்று கட்டியிருந்தாங்க, எங்கேன்னு தெரியல, புது பிரிட்ஜு அந்த பக்கம் இருக்கிறது தெரியல, போய் பார்க்கலாம். பட் வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி நிறைய வருது. போன மாதம் இது ஒரு தண்ணி அதிகமாக வந்துச்சு, இந்த மாதம் தண்ணி கம்மியாக இருக்குது. பட் நல்லா இருக்குது. நீங்களே யாரா வரணும் சொன்னால் வந்துட்டு போங்க, நல்லாயிருக்கும் ப்ளேஸு. இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா கொள்ளைக்கால, சிவனசமுத்திரா, பரணச்சுக்கி, கங்கனச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ். நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ளேஸ் இது தான். நிறைய பேர் எங்கள் ஃப்ரெண்டுகள் டேக் பண்ணாங்க. அந்த ப்ளேஸ் இது தான். ஓகே, மற்றது மோட்டோவில் பார்க்கலாம். ஓகே, எல்லாரும் சிவனசமுத்திரா ஃபால்ஸுக்கு வந்திருந்தோம். இந்த இடத்துல நம்ம பாராச்சுக்கி, சிவனசமுத்திரா எல்லாமே ஒன்று தான். சிவனசமுத்திரா அங்கே இருக்கு, அந்த சைடு எல்லாமே இது பாட்டு தான். எல்லாமே இந்த வாட்டர் ஃபால்ஸ் சொல்றாரு. என்னடா சிவனசமுத்திரா இல்ல சிவசமுத்திரா. நமக்கு வந்து தமிழ்ல வந்து சிவசமுத்திரா, இங்க இருக்கிறவங்க சிவனசமுத்திரா. சிவனசமுத்திரா, ஆமா ஆமா ஆமா. சரி ஓகே. சரி சொல்லுங்க சொல்லுங்க. சரி ஓகே, சொல்லுங்க 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 சொல்லுங்க. எனக்கு இங்க எல்லாம் நம்ம ரைடுக்கு வந்திருந்தோம். நம்ம ரைடுக்கு வந்த இடத்துல பாராச்சுக்கி ஃபால்ஸ்ல நம்மளோட ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம மீட் பண்ணியிருந்தோம். இவங்க தான். உங்க பேர் என்ன ப்ரோ? தர்ஷன். உங்க பேர்? பரமேஷ். இவங்க எல்லாம் மீட் பண்ணியிருந்தோம். ஸ்ரீரங்கப்பட்டினம், மைசூர். என்ன ஊர்? என்ன ஊர் நீங்க? ஸ்ரீரங்கப்பட்டினம், மைசூர். இங்க வந்து பாராச்சுக்கி ஃபால்ஸ் வந்து எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகி அவங்க ஊருக்கு வீட்டுக்கு போகிறோம். ஓகே, எல்லாரும் போகலாம். பாய் 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 பாய். பாருங்கள், கரெக்டாக 5 மணிக்கு க்ளோஸு. எப்போ நம்ம எடுத்துக்கலாம். 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ட்ரியே கிடையாது, அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க போங்க. அதனால தான் சீக்கிரமாக வரணுன்றது. சரிதா? கரெக்டாக 5 மணிக்கு க்ளோஸு. எப்படியா கரெக்டாக கொண்டு வந்து பார்த்தியா? அதுதான் பிளான் பண்ணி வரணுன்றது. நின்றுட்டு மீட்டிங் போட்டுருப்பானுங்க. அதாவது ஒரு ஆரன் போட்டால் வண்டி ஒய்வு விட்டாங்க பார்த்தியா? பவர் ஆஃப் ஆரன். முன்னாடி கங்கனச்சுக்கி, பட் நோ டைம் ஆகிடுச்சு. நம்ம நேராக வண்டியை விடுவோம், லேட் ஆகிடுச்சு. இங்கே பசியோடு இருக்க எல்லோரும் மீன் சாப்பிட்ணும். அதனால் கங்கனச்சுக்கி கேன்சல். டைரக்ட் கோ. நல்லா ஃபிஷ் வாட்டில் பண்ணிக்க வைக்கலாம். இங்கே தான் மீன் சாப்பிட வந்தோம். சிவனசமுத்திரா வாட்டர் ஃபால்ஸ்கிட்ட வந்து பார்த்துட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு இங்கே வந்து மீன் சாப்பிட்டோம். மீன் சாப்பிட்றதுக்குள்ள டைம் 6 மணி ஆகிடுச்சு, இருட்டிடுச்சு. அவ்வளோதான். நம்மளுக்கு இங்கேருந்து 135 கிலோமீட்டர் பெங்களூரு நம்ம வீட்டுக்கு. அப்போ நம்ம அருண் ப்ரோ, கவின் ப்ரோ, பாபா, சஞ்சய், மணி, அப்புறம் புதுசாக ஒருத்தர் வந்தார் பிரகாஷ்னு, நண்பன், மலைகள் நண்பன். எல்லாருக்குமே கரெக்டாக 190 கிலோமீட்டர் சொன்னாங்க. கொஞ்சம் சுற்றிட்டு போகணும், அங்கே ஃபாரஸ்ட்டில் வழி விட மாட்டாங்க, அதனால் அவங்க அப்படி போயிடுவாங்க. நம்ம கொஞ்சம் மெயின் ரோட்டில் போயிட்டு வீடியோ எண்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் கை கொடுத்துட்டு கட்டி பிடிச்சிட்டு அவங்கள அப்படியே அனுப்பிச்சிட்டு நம்ம அவங்க லெஃப்ட்டில் போயிட்டாங்க, நம்ம ரைட்டில் போகணும். அவ்வளோதான். பிளாகை முடிச்சுட்டு அங்கே மீன் சாப்பிட்டு அப்படியே வந்தோமா. வந்த இடத்துல காவிரி ரிவர் மேலே நின்று இருக்கிறோம். பின்னாடி ஸ்கையை பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலராக மாறிடுச்சு. அப்படியே அங்கே தெரியுது பழைய பாலம், நம்மக்கிட்ட புதிய பாலம். இதுக்கு முன்னாடியே ஒரு பழைய பாலம், அது மொத்தமாக 3 பாலம். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு யாரோ ஒருத்தர் கட்டினார், நம்மளுக்கு முக்கியமாக அது முடிஞ்சு போச்சு. இப்போது வீட்டுக்கு கிளம்புறோம். எல்லோரும் பைக் லைனாக போச்சுட்டோம் எண்டு கொடுக்குறதுக்காக. ப்ரோ ட்ரெயின் ப்ரோ எப்படி இருக்குது ப்ரோ? ஓவரால் ரைடே 1 டே ரைடே போகும்போது நீட்டாக முடிஞ்சிச்சு. நல்லா இருந்தது. டைம் அதிகமாகிடுச்சு. ஆமாம், ஓவர் டைம் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ரைடு என்னங்கிறதெல்லாம் லீடர் ஆகிய துப்பாக்கி பார்த்திபன் சொல்லுவார். இப்போதைக்கு அதெல்லாம் அப்புறம் பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணிவிட்டு அடுத்த ரைடில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் NS கேப்டன். ஓகே, அப்படியே எல்லாருக்கிட்டையும் ஒரு பிளா என்ன சொல்கிறது? ஹலோ, நாங்கள் எப்படி இருக்குது? சூப்பராக இருந்துச்சு. நல்லா ரைடு. இன்றைக்கி சண்டே சூப்பராக போச்சு. நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டு. நல்லா மீன் சாப்பிட்டோம் சிவசமுத்திரத்தில், நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வெளிதங்கப்பட்டில் ரங்கநாதர் நல்ல தரிசனம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜில் இருக்கிறோம், சூப்பராக இருக்குது. வானம் பாருங்கள் பின்னாடி. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வானம் நல்லா ரெட் கலர் வந்து கதிராக போச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா பழங்காலத்து பாலம், அதாவது திப்பு சுல்தான் காலத்துக்கு முன்னாடியே பிடிச்ச அந்த பாலம் இருக்குது. அந்த பாலம் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் சினிமாவில் இருக்கும். காய்ஸ், எப்படி இருந்துச்சு ஓவரால் ட்ரிப்பு? இதே மாதிரி எப்போ ட்ரிப்பு பிளான் பண்ணலாம்? பொங்கலை தாண்டி அடுத்த மாதம் சிம்பிளாக தான் இருக்கும். இதே மாதிரி இதை விட பயங்கரமாக நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நான் பேசுகிறேன்.
ஓவரால் ட்ரிப் எல்லாரும் நல்லா இருந்தது. மீன் சாப்பிட்டதும் சரி, வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தது, கோயில் பார்த்தது, ஃபோட்டோ ஷூட் எல்லாம் நல்லா இருந்தது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனதெல்லாம் அட்வென்ச்சராக நல்லா இருந்துச்சு. சின்ன ஃபாரஸ்ட் தான் நல்லா இருந்தது. எல்லாமே வெஸ்டர்ன் காஸ்ட் மேற்கு தொடர்ச்சி மலை தான் நாங்கள் ட்ராவல் பண்ணது, எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ காவிரி ரிவர் மேலே தான் நின்றுக்கிறோம். நைட் இருட்டிடுச்சு, ஒன்றுமே தெரியாது. பட் எல்லாம் ஓவரால் நல்லா இருந்தது. ப்ரோ எல்லாரும் ஒரு பாய் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன விருப்பம் தான் சொல்லிடுங்க. என்ன சொல்லணும்னா எங்களுக்கு ரைடு வந்து மாத கணக்கில் 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு இப்படியே அமையுதுன்னா நாங்கள் எல்லாருமே வேறு ஊர். ஆனால் கேரக்டர் வாரிசில் எல்லாத்துக்கும் செட் ஆகிக்கிச்சு. பட் ஆனால் பைத்தியம் சொல்ல போனால் இதுதான் உண்மை, இல்லைன்னு நான் சொல்லலை. ஏன்னா கேரக்டர் வாரிசில் செட் ஆனாலும் வேறு ஊரில் இருக்கிறதன் காரணமாக மாதமும் வாரமும் எங்களால் ட்ரிப் பண்ண முடியல. ஏதோ 3 மாதத்துக்கு ஒருக்கா, 2 மாதத்துக்கு ஒருக்கா, இல்லை மாதத்துக்கு ஒருக்கா, ஏதோ வாரத்துக்கு இப்படிங்கிற மாதிரி நாங்கள் ட்ரிப் பண்ணிகிட்டு இருக்கோம். மற்றபடி இதுதான் எங்களோட டிலே ஆகிறதுக்கான காரணம். இப்போ இப்படி தான் ஒரு 2 மாதம் 1.5 மாதம் அப்படி கூட ஆயிடலாம் அடுத்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. வெயிட் அண்ட் சி. அடுத்த vlogs நல்லாவே வரும். பார்த்திபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, NS கேப்டனோட சேனல், அப்புறம் மலைகளின் நண்பன் அவரோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்ஸும் கீழே கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் NS கேப்டன் துப்பாக்கி பார்த்திபன், மிஸ்டர் அருண் விஜய், மலையில் நண்பனுங்க. மலைகளின் நண்பன். யார் பாய் சொல்லுங்க. பாய்.